ஆனா நான் வெளியே போக மாட்டேன். ஆனா அம்மா சொன்னது நான் வெளியில தான் இருப்பேன். ஆனா எங்க அம்மா வெளியில சொல்லியா ப்ளீஸ்யா எங்க வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு. இல்லையா நீங்க நாங்க ஃபேமஸ் ஆகுறது நீ பரவாயில்ல, நீ இருட்டுல தான் இருக்கிற. என்னத்தையாவது பண்ணி வாழ்க்கையில முன்னேறலாம். நீ நார்மலா பேசுறது போதும். இவ்வளவு நேரம் கலகலப்பா பேசிட்டு இருந்தேன். இப்ப வந்து தெரியாம தான் எடுக்கணும். இவர் தெரிஞ்சு எடுத்தா இவர் ஆர்டிபிஷியலா சொல்ல ஆரம்பிச்சு. ஆமா தெரியும். அது வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ப்ளீஸ் ஸ்டாப் டுமாரோ. அது நேச்சுரலா இருக்காது. ஏன் உன் ஃபேஸ்லாம் வராதியா அதுல? நெக்ஸ்ட் வீக் யாரோட ஃபேஸும் வராது. நம்ம வந்து நாங்க இப்படியே இருக்கலாம். நம்ம பிளைண்ட் ஸ்பாட்லயே நம்ம இந்த வீடியோஸை போட்டுட்டு இருக்கலாம். இவங்க யாருன்னு சொல்லி மக்கள் நம்மள தேடணும். ஆமா தேடி கடைசி அப்புறமா வந்துட்டு இது ஒண்ணுமே தெரியல பாரு. தமிழ் ராக்கர்ஸ் மாதிரி நம்ம வந்து அப்படியே இருக்கலாம். கடைசி வரைக்கும் யாருமே தெரியாத ஒரு கும்பலாவே இருக்கு. ஐயோ, ஆனா யூடியூப்ல என் பேர்ல போட்டு வச்சிருக்கேன். தெரிஞ்சிடும் மக்களுக்கு. கண்டுபிடிச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 2 வீடியோ வேற போட்டிருக்கோம். சேனலை மாத்திக்கலாம். இவர் பாட்டு பாடின வீடியோ எல்லாம் இருக்கு இதுல. ஹெட்ஃபோன் போட்டு என்னன்றம் பண்ணது அதுதான் அந்த பாட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஹிந்தி பாட்டுலாம் பாடியிருக்காரு இவரு. அப்சலே உனக்கு லாஸ்ட் சான்ஸ் ஃபேமஸ் ஆயிக்க. அவன் தூங்கிட்டான். மிஸ் பண்ணிட்டான் சான்ஸ். அவ்வளோதான். இது வந்து நாளைக்கு வந்து காசு பின்னி வாதம் இருக்காது. 1 lakh வியூஸ் போற ஷார்ட்ஸா பேச மாட்டேன், நான் பேச மாட்டேன். மக்களே, எனக்கு நாங்க வந்து பேச மாட்டேன். நம்ம டீம்ல ஒரு ஆளு நல்லா ஃபன் பண்ணோம். அவரை வச்சு நாங்க பெரிய ஆள் ஆகலாம்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அண்ட் ஷேர். அந்த டயலாக் சொல்லியா? இந்த ஜி அது வந்து இல்ல உங்களோட டிஃபரண்டான முத்து. என் பேரு டிஃபரெண்டான முத்து சொல்லியா? இல்ல உங்க பேட் லக் இன்னைக்கு அந்த டிஃபரண்டான முத்து. ஆமா, அவர் ரொம்ப ஷையா ஃபீல் பண்றாரு. ஆனா அவரோட நேச்சுரலா பேசுற வீடியோ கமிங் சூன். ஆமா, அவருக்கு வந்து இன்ஃபேமஸா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பொண்ணு தரணும்.